டிஷ்ஷு என்னென்னா பிந்தி வைக்க போகிறேன். வெண்டிக்காய் சால்னா மாதிரி கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். அதை அப்படியே சுக்காவை பண்ணிடுவோம். ஓகே நண்பா, கண்டினியூ பாருங்கள். இப்போ நான் ஆயில் எதுவுமே போடல, சட்டை நல்லா சூடாகிடுச்சு பிளேட்டு. ஸோ நான் சரி பிடிக்குன்னா வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் அப்படியே தாளிச்சிக்கிறேன். இப்போலாம் கொஞ்சம் எண்ணெய் எல்லாமே வெங்காயம் போட்டிருக்கேன். எண்ணெயே போடல, இதில் நான் மிளகாலாம் போடல, அப்படியே மிளகாத்தூள் மட்டும் போடுவேன். நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கிறேன். ஒரு செட் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் வெங்காயத்தில் இருக்க தண்ணி உங்களுக்கு இது சீக்கிரம் இதாகாது. இப்போ நான் தேவையான இதுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். ஒரு 5 ml ஊற்றிருக்கிறேன். ஸ்லோ பண்ணிக்கிறேன். ரொம்ப சூடாக சீக்கிரம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் அதில் பெப்பர் மட்டும் போடுறேன். கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சோண்டு தான் பண்ணுறேன். ஒரு எல்லாமே பண்ணது அது, அதை அப்படியே ரீமேக் பண்ணிக்கிறேன். லைட்டாக 1 கிராம் வந்து இது போட்டுக்கிறேன், மஞ்சள். ஸோ நான் பண்ணிக்கிறேன். ரொம்ப தெரிஞ்சிடும். அதில் மஞ்சள் போட்டாச்சுப்போ. இப்போ மிளகாத்தூள் ஒரு 3 கிராம் போட்டுங்க. மிளகாத்தூள் போட்டாச்சு. கறி பவுடர் ஒரு 3 கிராம் போட்டுங்க. அதுதான் கறி போட்டாச்சு. கறி பவுடர் போட்டேன். அவ்வளோதான். லைட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதான் நல்லா சுண்டிடுச்சு. எண்ணெயில் கொஞ்சம் நல்லா சுண்டணும். கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சொல்லுவோம். இதில் ஏற்கனவே அது கொஞ்சம் நான் இது பண்ணி வச்சுட்டேன், கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப ஃபிட்டாக இருந்தால் உடஞ்சிடும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். மாதிரி சாப்பிட்லாம். சரிங்களா? ரொம்ப செம்மையாகிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் அப்படியே கிரேவி மாதிரி சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வெண்டிக்காய் வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் என்னோடய சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் அருமையாக அப்படியே குக் ஆகிட்டு இருக்குது மசாலா. ஸோ வேறு லெவல். உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்குங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? வெங்காயம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். வெங்காயம் ப்ரௌன் ஆகிடும். நீங்கள் அந்த வெங்காயத்தோட எண்ணெயோட வெங்காயம் போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வதக்குங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் சுண்டதுக்கப்புறம் வெங்காயத்தில் அப்புறம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். போதாக்கு. ஸோ இது ரொட்டிக்கு, நான், பட்டர் நான் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ வேறு லெவல். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் இந்த மசாலா பிடிக்கணும். ஸ்லோவில் வச்சிட்டேன். சூப்பராக ரொம்ப பக்காவாக இருக்குது. அவ்வளோதான். வெண்டிக்காய் பாருங்கள், எதுவும் உடையில. சின்ன சின்ன வெண்டிக்காய் முழுசுது. ஃபாரின்லலாம் அப்படி தான், சவுதியிலலாம் பெரிய வெங்காயம்லாம் வெண்டிக்காய் கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவ்வளோதான் ரெடி. வச்சு சாப்பிட வேண்டாம்.
ஓகே நண்பா, அவ்வளோதான். ஸோ சோறு சூடாக இருக்குது, நல்லா சூடாக இருக்கு நண்பா. கொஞ்சம் போடுறேன் பாருங்களேன். பிந்தின்னு சொல்லி உருதுல சொல்லுவோம், வெண்டிக்காய். ஸோ வேறு லெவலாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் நண்பா எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூடாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆடினதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் போலியே. பாருங்க, கிரேவியோட லைட்டாக கிரேவி சுக்கா மாதிரி. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சோறு நல்லா குழஞ்சி சூப்பராகுது. ஸோ வெண்டிக்காய் பார்த்தீங்களா, அருமையாக இருக்கும். வெண்டிக்காய். ஸோ இங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் வெண்டிக்காய், முழு பெருசாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் தமிழ்நாட்டில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சின்னதாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் கிடைக்கும் சின்னதாக, ஆனால் அது ரேட் ஜாஸ்தி. இங்கே இது வந்து 15 ரியால் வரும் 1 கிலோ. ரொம்ப செம்மையாக இருக்குன்பா, வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. செம்ம டக்கராக இருக்குது. வருங்க, இன்னொரு வாட்டி கூட சாப்பிட்டு காமிச்சிடுறோம் உங்களுக்கு. சூடாக இருக்கு, ஆனால் சாப்பிட முடியல. வெண்டிக்காய் வடி வச்சு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்து எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகே நண்பா, என்னோடய சேனல் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னோடய வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.